எப்பா டேய் சுகமா இருக்கு, அப்படியே தூக்கிடலாம் போல இருக்கு. நான் அந்த கால் கடியில கொண்டு போறது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. சரி சரி சீக்கிரம் வெட்டி விடியா, பயமால இருக்கு. வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் இனியா. நம்ம இனியனோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் இவங்க. சோ இவங்களுக்கும் சில இடங்கள்ல நாட்ஸ் இருந்தது, ரொம்ப ஹெவியா இல்ல பட் இருந்தது. அண்ட் ஹேர் ஃபாலும் இருந்தது. அவங்க பெட் பேரண்ட்ஸ் இவங்களுக்கும் வந்து ஜீரோ ட்ரிம் பண்ணிருக்கேன்னு கேட்டுக்கிட்டாங்க. நம்மளும் ஜீரோ ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப சாஃப்டா பேசாம தான் இருந்தாங்க. ஆனா சில விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. என்னைய வந்து கடிக்கிறதுக்குள்ள ஒரு இடத்துல வந்து கடிக்க வந்தாங்க. அது உண்மைதான். அது வந்து எல்லா கேட்ஸும் பண்றது. அது வந்து ரொம்ப அக்ரெசிவ்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து நார்மல் பிஹேவியர். ஏன்னா ரொம்ப அவங்கள ஃபோர்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவா. இவெல்லாம் ட்ரிமிங் பண்ணிக்கிட்டே இருக்க சுகமா இருந்துச்சுன்னு தெரியல, அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டா. நல்ல கம்பெனி கொடுத்தா திடீர்னு அந்த இது ஏதோ ஒண்ணு அவங்கள ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணு தெரியுமா, அந்த டிஸ்ட்ராக்ஷன் டயத்துலதான் அது நடந்துச்சு. மற்றபடி அது வந்து வேணுக்குனே எதுவும் நடக்கல. அவ அக்ரெசிவ் டைப்பும் கிடையாது. டெய்ல எல்லாம் கொஞ்சம் மோசமா இருந்தது கட்டிகள் எல்லாம். ஸோ அதனால டெய்லி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த ஆனல் போர்ஷன், யூரினரி போர்ஷன் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த போர்ஷன்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் கட்டிகள் ஹெவியா தான் இருந்தது. அண்ட் ஃபைனலா டெய்லோட எண்டு போர்ஷன் வந்து அப்படியே ஒரு பண்டல் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால அதை ஃபுல்லா கோம் பண்ணி நீட் பண்ணிட்டு சிசரிங் பண்ணி அந்த ரவுண்ட் ஃபேஸை கொண்டு வந்தாச்சு. ஏன்னா தலையை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அன்னியவனா இருந்தது. ஸோ சிசரிங் பண்ணிட்டு அந்த மீசை எல்லாம் கொஞ்சம் அன்னியவனா இருக்கும், அதை எல்லாத்தையும் நீட்டா கட் பண்ணிட்டு அவங்கள சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். கால் கடியில இந்த போர்ஷன்ஸ்ல வந்து கொஞ்சம் கட்டி இருந்தது. ட்ரிம்மரே அந்த இடத்துல வெட்டாம இருந்தது. பிகாஸ் அந்த இடம் வந்து ஸ்கின் ரொம்ப நைஸா இருக்கும். சில நேரங்கள்ல அது வந்து வெட்டுப்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ நம்ம அந்த இடத்துல நீட்டா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெயில் கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நெயில் கட் பண்ண ஆரம்பிச்சோன்னு பிடிக்கல பாத்தீங்களா, பின்னங்கால முன்னாடி கொண்டு வந்து அப்படியே நம்மள தள்ள ஆரம்பிச்சா. ஸோ ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி அவளை வந்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப பயந்துட்டாங்க பாருங்க, தண்ணி கூட எல்லாம் சண்டை போட போயிட்டா. அங்க இப்படிலாம் நம்ம இருக்கிறவளை வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம வந்து குளிப்பாட்டவே முடிஞ்சது. பிகாஸ் பேசிக்கலி கேட்ஸ் வந்து தண்ணி சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அவங்க சுத்தமான ஒரு உயிரினம். அவங்களே நக்கி சுத்தமாக்கிக்குவாங்களே ஒழிய நம்ம டாக்ஸ் மாதிரி தண்ணி வச்சுதான் குளிப்பாட்டணுங்கிற அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு மந்த்லி ட்வைஸாவது கேட்ட குளிப்பாட்டுங்க, அதுவே போதுமானது. இல்லாட்டினா இது இருக்கு, ஸ்ப்ரேஸ் இருக்கு. ஸோ வந்து நான் வாட்டர் யூசிங் ஸ்ப்ரேஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க தாராளமா உங்களை பேக் பண்ணலாம். ஒரு வழியா அழகா ரெடி பண்ணிட்டோம். ஆனா இங்க தங்கிட்டு எப்படியா எஸ்கேப் ஆகி போற மாதிரி தான் இருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம் கைஸ். பாய்.